அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத எளிய மருத்துவம். இந்த நிகழ்ச்சியிலே சில மருத்துவ குறிப்புகளை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய தோற்றம் மிக முக்கியமானது என்பதை நாம் அறிவோம். அதுபோல அவனிடம் இந்த பேட் ஓடர் என்பது இருக்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற பொழுது சமுதாயத்திலே நம் நண்பர்கள் கூட நம்மை விட்டு ஒதுங்கி நிற்பார்கள். அதிலே ஒன்று கற்றாழை நாற்றம் என்பது. அதாவது த ஆர்ம் பிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய அக்குள் பகுதியிலே வியர்வை ஏற்பட்டு த பேட் ஓடர் என்கின்ற துர்நாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வெள்ளை சட்டையை மஞ்சள் நிறமாக மாற்றக்கூடிய ஒரு பிரச்சினை. இந்த பிரச்சனைக்கு த ஃப்ளாக்ஸீடு ஆயில் அல்லது லின்சீடு ஆயில் என்று சொல்லக்கூடிய ஆளி எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், இந்த எண்ணெயை வாங்கி அதனோடு சம அளவுக்கு பன்னீர் சேர்த்து இரண்டையும் உறவாடும்படி கலந்து இரவு நேரத்திலே அக்குளின் உள்ளாக அழுத்தி தேய்த்து கொண்டு படுப்பதனாலே சில நாட்களிலே இந்த துர்நாற்றம் என்பது விலகி போகும். இந்த ஃப்ளாக்ஸீட் ஆயில் என்று கிடைக்காத நிலையிலே இந்த ஆளி விதை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று, அதை சூரணித்து வைத்து கொண்டு பன்னீர் விட்டு இழைத்து இரவு நேரத்திலே அக்குளிலே தடவி கொள்ளுவதும் அற்புதமான மருத்துவ பலனை தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வாழைப்பழம், குறிப்பாக பூவன் வாழைப்பழம் சாதாரணமாக எடுத்து அதனோடு இரவு நேரத்திலே ஒரு தேக்கரண்டி அளவு சீசேம் ஆயில் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய், இந்த பூவன் பழத்தை பிசைந்து நல்லெண்ணெய் விட்டு ஒரு சேர கலந்து விழுதாக்கி அன்றாடம் இரவு படுக்க புகுமுன் சில வாரங்கள் அதை சாப்பிட்டு வருவதனாலே மலச்சிக்கல் என்று சொல்லுகின்ற கான்ஸ்டிபேஷன் என்கின்ற நிலையிலே இருந்து மாற்றம் ஏற்படும். அதோடு கூட இந்த கொலான் என்று சொல்லக்கூடிய மலக்குடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். அதிலே புண்கள் ஏதும் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், அஜீரணம் என்று சொல்லக்கூடிய செரிமானம் இன்மை இவற்றை போக்கி பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் இந்த பூவன் பழம் என்கின்ற வாழைப்பழத்தினுடைய விழுதும் நல்லெண்ணெயும் இரவிலே சாப்பிட்டு படுப்பதனாலே ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை நாம் பெறுவோம் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஓல்டன் லேண்டியா அம்பெலெட்டா, ஓல்டன் லேண்டியா அம்பெலெட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, சாய் வேர், சாய் ரூட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, சாய வேர் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, சிறுவேரோ என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த இம்பூரலை காணாமல் இரத்தம் கக்கி செத்தானே என்று ஒரு பழமொழி உண்டு. இம்பூரல் இல்லாத நிலையிலே இரத்தம் கக்கி சாவது என்பது, அதாவது இரத்த வாந்தியாக எடுத்து அதனாலே குருதி குறைந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற நிலையை இங்கே குறிப்பிடுவார்கள். இந்த இம்பூரல் எமஸ்டாட்டிக், ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குருதியை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதிலே ஆந்தோசயானின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளும் அலிசிரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளும் மிகுதியாக இருக்கிறது. இது குருதியை கட்டக்கூடியது. அதோடு கூட இது காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பல்வேறு விஷ காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உள் உறுப்புகளுக்கு நுரையீரலிலே இருந்து சிறுநீரகம் வரையிலே சீராக செயல்படுவதற்கு இது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இது மழை காலங்களிலே வெண்மையான சிறிய பூக்களை கொண்டு
சிறிய இலைகளை பெற்று இது ஒரு அற்புதமான கொடியாக நமக்கு விளங்குகிறது. பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய இந்த இம்பூரல் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு இம்பூரலை பயன்படுத்தி சிறுநீர் மற்றும் மலத்தோடு ரத்தம் கலந்து வெளியேறுதல், சளியோடு ரத்தம் கலந்து வெளியேறுதல் மற்றும் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு, அல்சரினால் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: இம்பூரல் சமூலம், மாதுளை ஓடு, கற்கண்டு. இம்பூரல் செடின்றது மழைக்காலங்களில் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செடி, பனிக்காலத்துலேயும் நிறைய கிடைக்கும். இந்த செடி வெண்மையான பூக்களை கொண்டது, தரையோட தரையாக படர்ந்து இருக்கும், புல் போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. விதைகள் மூலமாக தானாக பரவி வளரக்கூடிய ஒரு தாவரம் இது. இந்த இம்பூரல் செடியோட இலைகளுக்கு இரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல் இந்த இம்பூரல் செடியோட வேர் நம்ம அலர்ஜினால் ஏற்படக்கூடிய மூச்சிறைப்பு, தொற்றுனால் ஏற்படக்கூடிய மூச்சிறைப்பு, அதிகப்படியான தொடர் இருமல், அதிகப்படியான தொடர்ந்து வரக்கூடிய தும்மல் இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இந்த வேர் இருக்கிறதுனால இந்த இம்பூரல் வேரை நம்ம காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதோட அதிமதுரம் சம அளவு மிக்ஸ் பண்ணி தேனோட குழச்சி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தொடர்ந்து வரக்கூடிய இருமல் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் அலர்ஜி மற்றும் தொற்றுனால் ஏற்படக்கூடிய நுரையீரல் பிரச்சனைகளும் கட்டுப்படும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான உதிரப்போக்கு இருந்ததுன்னா அவர்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகும், இரத்த சோகை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, முடி உதிர்வு, உடல் அசதி போன்ற பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இம்பூரலை மருந்தாக பயன்படுத்தினோம்னா அந்த உதிரப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். இம்பூரல் சமூலம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது பொடியாகவும் நமக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ப்ரிப்பேர்டு மருந்தாக நமக்கு இம்பூரல் லேகியமாகவும் கிடைக்கும், அதையும் எடுத்துக்கலாம். இம்பூரல் வடகம்ன்ற மருந்தும் நமக்கு கிடைக்கும், அதுவும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போது இம்பூரல் சமூலத்தை நம்ம தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த பூக்களும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம மாதுளம் பழத்தோல் எடுத்து நல்லா காய வச்சுருக்கோம். இந்த காய வச்ச தோலை இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையான பொழுது உடனடியாக மருந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்திக்கலாம். இந்த பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். இந்த பொடியோட சுவை பார்த்தோம்னா நல்ல துவர்ப்பு சுவையாக இருக்கும். இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம மாதுளை ஓடு பொடி சேர்த்துருக்கோம். இதோட புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இந்த மாதுளை ஓடு இருக்கிறதுனால நம்ம அதை சேர்த்துருக்கோம். இதோட நம்ம கற்கண்டு சேர்த்துக்கலாம். அல்சர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அதிகப்படியான புண்கள் இருந்ததுன்னா அந்த புண்கள்லேருந்து சில நேரம் இரத்த கசிவு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது மலம் கருப்பாக போகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு பெருங்குடல்லையோ அல்லது மலக்குடல்லையோ புண்கள் இருந்து இரத்த கசிவு ஏற்பட்டால் அந்த மலத்தோடு சேர்ந்து சிவப்பான ரத்தமே வெளியேறும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இம்பூரல் மாதுளை ஓடு சேர்த்து எடுத்துக்கலாம். மாதுளை ஓடு இல்லைன்னா நம்ம திரிபலா கஷாயம் கூட இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரிபலா சூர்ணம் சேர்த்து கூட இந்த கஷாயம் நம்ம தயார் பண்ணிக்கலாம். நம்ம தொண்டையில் அதிகமாக இருமும்பொழுது ஏற்படக்கூடிய புண்களுக்கும் இதை நம்ம காகிள் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம். தொண்டையில் கரகரப்பு அதிகமாக இருக்கும்பொழுது புண்கள் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இருமும்பொழுது சில நேரங்களில் உதிரம் வரும். அதே போல் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில்லி மூக்குன்னு சொல்லுவாங்க, மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், அதற்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இது கொடுக்கும்பொழுது உடனடியாக அந்த இரத்தப்போக்கு கட்டுப்படும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். இம்பூரல் சமூலம், மாதுளை ஓட்டின் பொடி மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு இரு வேளையும் 60 ml அளவுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது புண்களில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் மலம் மற்றும் சிறுநீரோடு ரத்தம் சேர்ந்து வெளியேறுதலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இதே மருந்தை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, இந்த இம்பூரலை பற்றி அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்ற பொழுது, இருமல், சுவாசம், எரிசுரம், அதனோடு வாத பித்த சிலேத்துமங்கள் பறந்து போகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இருமல், சுவாசம், எரிசுரம் இவைகள் விலகி போகும்.
விஷத்தினுடைய தன்மையை இது போக்கக்கூடியதாக விளங்குகிறது. எப்படி சிறியானங்கை விஷக்கடிகளுக்கு மருந்தாகிறதோ அதுபோல இந்த இம்பூரல் மேற்பற்றாக நாம் பற்றுகின்ற பொழுதோ உள்ளுக்கு பருகுகின்ற பொழுது இது விஷ முறிப்பை உண்டாக்குகிறது. ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த இம்பூரல் குறிப்பாக இரத்த கசிவை நிறுத்தக்கூடிய எமஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஸ்டிப்டிக் என்கின்ற குணத்தை பெற்றிருப்பதனாலே உள் உறுப்புகளிலே எங்கே இரத்த கசிவு ஏற்பட்டாலும் அதை நிறுத்தி வெளியேறாமல் அதனுடைய புண்களை ஆற்றக்கூடிய வல்லமையுடையதாக விளங்குகிறது. ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய மூச்சு முட்டுதல் என்கின்ற நிலையிலே இருந்து சுவாச பாதையை சீர் செய்து ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது. அதனோடு ஜுரம் என்று சொல்லுகின்ற வகையிலே அனைத்து ஜுரங்களையும் போக்குகின்ற ஃபெப்ரிஃப்யூஜ் என்கின்ற நிலையிலே வேர்வையை தூண்டி காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு கல்ப மருந்தாகவும் ஆயுள் வளர்க்கின்ற ஒரு மருந்தாகவும் இது விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. இந்த வேரை தனியாக பயன்படுத்துகின்ற பொழுது பல்வேறு நோய்களை போக்கக்கூடியதாக நமக்கு திகழ்கிறது. இதனோடு பொமன்கிரனேட் என்று சொல்லக்கூடிய மாதுளை தோல், இந்த மாதுளை தோல் ஒரு ஸ்டிப்டிக் எமஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலே ஒரு வற்றச் செய்யும் தன்மையுடையதாக அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய நிலையை இது பெற்று குருதியை கட்டக்கூடிய வல்லமை இந்த மாதுளை தோலுக்கும் உண்டு. இதனோடு கற்கண்டு இனிப்புக்காக சேர்த்து ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். அன்றாடம் அந்தி சந்தி என்று இரு வேளை நாம் பருகி வருகின்ற பொழுது நுரையீரலை பற்றிய தொல்லைகள், இருமல், தொண்டையை பற்றிய தொல்லைகள், சளி இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் பல்வேறு காய்ச்சல்களை போக்குவதாக விளங்குகிறது. சிறுநீரகத்திலே இருந்து வெளியேறுகின்ற சிறுநீரோடு கலந்து வெளியேறுகின்ற ஏமச்சூரியா என்கின்ற குருதி கலந்த சிறுநீரை சரி செய்கிறது. இந்த மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய பெரும்பாடு, பெண்களே பெரும்பாடு படுத்துகின்ற மாதவிலக்கு காலத்திலே அதிக வெளிப்பாடாகின்ற குருதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற இந்த இம்பூரல் உருவத்திலே சிறிதாக இருந்தாலும் மருத்துவ குணத்திலே இது மிகுதியாக நமக்கு தெரிகின்றது. அன்பான நேயர்களே, இந்த இம்பூரல் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.